பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த ஒரு வாரமாக போன வாரம் முழுவதும் விபிஎஸும் கன்வென்ஷனும் நடந்தபடியினாலே தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இயலவில்லை. ஆனாலும் கன்வென்ஷனுடைய செய்தி, விபிஎஸ் உடைய காரியங்கள் எல்லாம் சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். தொடர்ச்சியாக இன்றைக்கு காலை தேவ சமூகத்தில் அமர்ந்து எழுந்து ஜெபித்து பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நினைப்பூட்டினபடியினாலே அந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு, ஒருவேளை. நம்ம நார்மலாக பேசுவோம், ஒருவேளை இது நடக்கலாம், ஒருவேளை இது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஒருவேளை, அந்த மாதிரி வேதத்தில் சில இடங்களில் சில மனிதர்கள் பேசி இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இது நடக்கலான்னு சொல்லி அவர்கள் பேசின காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஒருவேளை எப்படி? ஒருவேளை நீங்க ஒரு சில காரியத்தை செஞ்சீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு காரியம், நல்ல காரியம் நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். நான் முதல்ல ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு நன்கு தெரியும். யோனா நினிவே பட்டணத்தில் பிரசங்கித்த பொழுது நினிவேயின் ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு ஊருக்கு, தன்னுடைய நினிவே எங்கும் அவர் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதான் நான் இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. யோனா 3வது அதிகாரம் அவர் சொன்ன வார்த்தை. முதல்ல 6ஆம் வசனம் படிக்கிறேன். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்படி உட்கார்ந்துட்டு அடுத்த ஒரு காரியம் சொல்றாப்புல. 8ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். எப்படி? தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும்? எப்படி? யாருக்கு தெரியும்? ஒருவேளை, நான் படிக்கிறேன், மறுபடியும் படிக்கிறேன். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அப்ப ராஜா சொல்றான், யாருக்கு தெரியும்? ஒருவேளை தேவனுடைய கோபம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை நம்ம சில நேரத்தில் சொல்லணும். எஸ் ஆர் நோ, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அப்ப அவன் சொல்றான், ஒருவேளை கர்த்தர் இறங்கி தம்முடைய உக்கிரத்தை விட்டு மாறினாலும் மாறுவாரு அப்படிங்கிறான். அப்ப என்ன சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னாப்புல தெரியுமா? அவன் தன் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு மனம் திரும்ப கடவன், தேவனிடத்தில் திரும்ப கடவன். அப்போ நல்லா கவனிங்க. நினிவே பட்டணத்து ராஜா சொன்ன வார்த்தையின் மூலம் நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஒருவேளை தேவனுடைய கோபம் நம்மை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய கைகள் இருக்கிற கொடுமையை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நீங்க தீர்க்க தரிசன ஆகமங்களை கொஞ்சம் வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படிம்பாரு. என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அப்படிம்பாரு. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பும்பாரு. அப்படி இன்னும் கொஞ்சம் இந்த சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கு நீங்க வரும்போது, நான் இப்படிலாம் உங்களுக்கு செஞ்சேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் அப்படிம்பாரு. அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய துர்குணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து மனம் திரும்பி அவன் தேவன் பக்கமாக வரணும். அதான் தேவன் பக்கம் திரும்புதல். நம்ம யார் பக்கம் திரும்பணும்? ஜீவன் உள்ள தேவன் பக்கம் திரும்ப வேண்டும். அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த ராஜா சொல்ற வார்த்தையை பாருங்க. நீங்களும் அவனவன் உங்கள் கைகளின், மறுபடியும் சொல்றேன், அவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை, எப்படி? ஒருவேளை
தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்ப ராஜா சொல்றான், ஒருவேளை கர்த்தர் மனம் இறங்கினாலும் இறங்குவாரு அப்படின்னு சொன்னான். பாத்தீங்களா, அவன் சொன்னபடியே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நினிவே பட்டணத்துக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை கர்த்தர் செய்யாதிருந்தார். அவன் என்ன சொன்னான், ஒருவேளை நடக்கலாம் அப்படின்னு சொன்னான். நம்ம வாழ்க்கையிலும் சொல்றேன், நீங்க ஒருவேளை நடக்கலாம்னு நினைக்கலாம். நீங்க உண்மையா கர்த்தர் பக்கம் திரும்பினீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு பாதகமாக அல்ல, உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்களுக்கு எதிராக அல்ல, உங்களுக்கு நலமாக நடக்கும். அப்படி நடப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால தொடர்ந்து தியானிப்போம். ஒருவேளை எப்படி, ஒருவேளை நீங்க உங்க கைகளின் கொடுமையை விட்டு மனம் திரும்பினீங்கன்னா, பாவ வழியை விட்டு தேவன் பக்கம் திரும்பினீங்கன்னா, ஒருவேளை நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா தப்பிக்கிறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.